தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னையில் உள்ள 5 பிரபல பள்ளிகளுக்கு மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. 2 சக்தி வாய்ந்த குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக இமெயிலில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வணக்கம் வினோத், எந்தெந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது விவரம்? கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத நிலையில் சென்னை இருந்து வரக்கூடிய நிலையில் தனியார் பள்ளி 5 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை, அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை ஜே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்கூல் என்ற தனியார் பள்ளியிலும், அதே போல் கோபாலபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றிலும், அதே போல் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய மற்றொரு தனியார் பள்ளி உள்பட 5 பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் ஒரே நேரத்தில் மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட சம்பவம் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களையும் பெருத்த கலக்கத்திற்கு ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த மின்னஞ்சலில் 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு இருப்பதாகவும், உடனடியாக இந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டில் இருந்து இந்த வெளியே வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும், அதே போல் ஒரு சவால் விடும் வகையிலுமே இந்த மின்னஞ்சல் அனுப்பப்பட்டு இருக்கிறது. மின்னஞ்சல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவலை உடனடியே அந்த நிர்வாகமானது சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்ததின் பேரில் சென்னையில் இருந்து பல்வேறு தனி குழுக்கள், கமாண்டோ குழுக்கள் என பல்வேறு இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பள்ளிகளுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டு அந்த பள்ளிகளில் ஏதேனும் அசம்பாவிதம் சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு முன்னதாகவே மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழுவினர் தொடர்ந்து பல்வேறு 5 பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டு சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டும், பள்ளியில் இருக்கக்கூடிய பயின்று வரக்கூடிய மாணவ மாணவிகள் உடனடியாக அவர்கள் பெற்றோர் மூலியமாக வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளையும் பள்ளி நிர்வாகம் செய்து வரக்கூடிய நிலையில் 2 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு இருப்பதாக வெளிப்படையாக மின்னஞ்சல் மூலம் தகவலை பதிவிட்டு தொடர் சர்ச்சையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் போலியானதா இல்லையா என்பது குறித்து ஆய்வதற்காக பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த முழு வகுப்பறைகள் மட்டுமல்லாமல் அதனுடைய முதல்வர் அறை என அனைத்து அறைகளிலும் அங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் என அனைத்தும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தொடர் சோதனையானது நடத்தப்படுகிறது. இதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மோப்ப நாய் வெடிகுண்டு நிபுணர் குழுக்கள் தனியாக பிரிந்து சென்று இந்த 5 பள்ளிகளிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு ஏதேனும் அசம்பாவிதம் சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னதாக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இந்த பள்ளி நிர்வாகத்தின் மூலியமாக காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர். மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது மின்னஞ்சலில் பதிவிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே மிக ஒரு தெளிவான ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது போலவே காணப்பட்டாலும், அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் என்பது போன்றையெல்லாம் காவல்துறையினுடைய சைபர் கிரைம் போலீசாருடைய விசாரணையில் தற்போது ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய இந்த தகவலை மையமாக வைத்து இணையதள முகவரியை முடியும் உடனடியாக அந்த நபர் யாராக இருக்கக்கூடும், எந்த மாநிலம் அல்லது எந்த நாடாக இருந்தாலும் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் யாராக இருந்தாலும் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய அந்த மின்னஞ்சலுடைய பதிவை வைத்து உடனடியாக தேடும், அதனுடைய ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை சென்னை காவல்துறை எடுத்து வருகிறதாகவும், அதே போல் காவல்துறையும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இது போன்ற பள்ளிகளுக்கு வெடிகுண்டு விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான பதட்டமோ பட்சமோ பட தேவையில்லை, முழுமையாக காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த விசாரணை மட்டுமல்லாமல் அந்த சோதனைகள் ஈடுபட்டு வரக்கூடிய மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர் குழு மூலமாக அனைத்தும் தடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தைகளையும் பயன்படுத்திய தொடர் சென்னை காவல்துறையானது தன்னுடைய இணையதள அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் பள்ளிகளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய மின்னஞ்சல் பதிவும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வேளையில் சென்னையில் எங்கெங்கு எல்லாம் வேறு பள்ளிகளுக்கு இது போன்ற மின்னஞ்சல் மூலியமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் சென்னை காவல்துறையினர் தொடர்ந்து சேகரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை ஜே நகரில் இருக்கக்கூடிய 2 பள்ளிகள் மட்டுமல்லாமல் கோபாலபுரம் மற்றும் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய பள்ளி உள்பட 5க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு தொடர் சோதனையும் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்து இந்த தொடர்பாக என்ன விதமான நடவடிக்கைகளையும் சென்னை காவல் அளவில்
நடத்தப்பட்ட சோதனையின் விரிவாக தகவல் ஒன்று தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய சென்னை காவல்துறையின் அடிப்படையில் தற்போது அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 பள்ளிகளும் சென்னை காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த சமயத்தில் அங்கு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து பள்ளியில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.